அறிவிக்கப்படவில்லை என்று சொல்லி தெற்கிலே ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு இருக்கின்றன. ஆனால் பிரித்தானியாவினுடைய தலைமையிலே சில நாடுகள் ஒன்றிணைந்து இலங்கை தொடர்பான அந்த தீர்மானங்களை ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் அது வெளிப்படுத்தப்படுகிற போது 2028 ஆண்டு வரைக்கும் இலங்கை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமைகள் ஆணையகத்தினுடைய கண்காணிப்பிற்கு கீழே இருக்கும் என்கிற அந்த செய்திகளையும் அவதானிக்க முடிகிறது. இது எப்படி இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு நீதி கோருகின்ற அந்த உரிமை என்பது இன்றைக்கும் இருக்கிறது. அவர்கள் கோரிக்கொண்டே இருப்பார்கள். அதே போன்று ஒரு அரசுக்கு கடமையும் இருக்கிறது, பொறுப்பும் இருக்கிறது. தன்னுடைய மக்களுடைய கோரிக்கைகளை பரிசீலனை செய்து செவிசாய்த்து உரிய தீர்வுகளை கொடுக்க வேண்டிய தேவை அந்த நாட்டினுடைய அரசுக்கு இருக்கிறது. ஆகவே இந்த பணியிலே இந்த அரசு செயற்படும் என்கிற அந்த நம்பிக்கையோடு மக்கள் காத்திருக்கிறார்கள். இப்படி இந்த விடயம் பேசப்பட மிக முக்கியமாக நாங்கள் உரையாட வேண்டிய இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. இந்த போதைப் பொருள் விவகாரம் என்பது நாளுக்கு நாள் நாட்டிலே சிக்கல்களை, குழப்பங்களை ஏற்படுத்தி வருகின்ற விடயமாக மாறியிருக்கிறது. முன்னதாக இந்த நாட்டில் இருந்த ஆட்சியாளர்கள் போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு, இந்த பாதாள உலக குழுக்களுக்கு எவ்வளவிற்கு அவர்கள் உதவி இருக்கிறார்கள் என்பது இன்றைக்கு மெல்ல மெல்ல வெளிவந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் போதைப்பொருள் வியாபாரத்தை பயன்படுத்தி, பாதாள உலக குழுக்களை பயன்படுத்தி தாங்கள் இந்த அரசியல் கதிரைகளை தங்களுக்கான சாதகமான இடங்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பல்வேறு சாட்சிகள் அண்மை காலங்களிலே எங்களுக்கு வெளிப்படுத்தி நிற்கின்றன. இந்த பின்னணியிலே இலங்கையிலே தற்பொழுது இந்த போதைப் பொருளோடு தொடர்பு படுகின்ற பலரும் கைது செய்யப்படுகின்ற, விசாரிக்கப்படுகின்ற செயற்பாடுகள் மக்களாலே வரவேற்கப்படுகின்றன. இன்னும் ஒரு விடயம் தற்போதைய அரசனுடைய அந்த கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது, அவர்களால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. போதைப் பொருளை பயன்படுத்திய நிலையிலே வாகனங்களை செலுத்துகிற சாரதிகள் தொடர்பிலே கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படும் என்கிற அந்த அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது ஒருவர் வாகனத்தை செலுத்துகிற போது போதைப் பொருளை பயன்படுத்தினார் என்று சொல்லி போலீசார் நியாயமான முறையிலே அவர்கள் சந்தேகிப்பார்களாக இருந்தால் அது அவருடைய அந்த நடத்தையாக இருக்கணும். அதாவது அந்த வாகன சாரதியினுடைய உடல் அசைவுகள், அவர் அணிந்திருக்கின்ற ஆடைத்தன்மை, அது மட்டுமன்றி அவருடைய அந்த கண்களுடைய நிறம், அவர் பேசுகிற போது ஏற்படுகின்ற அந்த மனம், இப்படி பல்வேறு விடயங்களை அடிப்படையாக வைத்து மிக முக்கியமாக அந்த குறித்த நபருடைய தோற்றம், இவற்றுடைய அடிப்படையிலே ஒரு காவல்துறை ஒருவருக்கு சந்தேகம், நியாயமான சந்தேகம் ஏற்படுமாக இருந்தால் அவரை பரிசோதனைக்கு உட்படுத்தக்கூடிய அந்த அனுமதி காவல்துறைக்கு வழங்கப்பட உள்ளது. அதே நேரத்திலே ஆரம்ப கட்ட உமிழ்நீர் பரிசோதனையினையும் காவல்துறை மேற்கொள்ளலாம் என்பதும் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட வேண்டிய விடயமாக இருக்கிறது.